அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. ஜியோடைய கேஷ்பேக் ஆஃபர், ரியல்மி X7 சீரிஸுடைய லான்ச் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 68ல் இன்றைக்கும் கிவ்அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் பிரைம் வீடியோ ரொம்பவே பாப்புலரான ஸ்ட்ரீமிங் சர்வீஸ். இவங்களுடைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது வெப் சீரிஸ் அண்ட் மூவிஸ் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக வந்து கிரிக்கெட் தான். அமேசான் அதுக்கப்புறம் நியூசிலாண்டுடைய கிரிக்கெட் போர்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து கொலாப் பண்ணி வந்து 6 இயர்ஸ்க்கான லைவ் கிரிக்கெட் ஸ்ட்ரீமிங், அதாவது நியூசிலாண்டுடைய லைவ் கிரிக்கெட் ஸ்ட்ரீமிங்கான எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து 6 இயர்ஸ் வந்து உங்களுக்கு நியூசிலாண்டுடைய எல்லா கிரிக்கெட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸும் வந்து அமேசான் வழியாக தான் முடியும். இதில் வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2022ல் வந்து நிறைய மேட்சஸ் இருக்குது. அதோட எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸும் வந்து இப்போ அமேசான் கிட்ட தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாக்காக தான் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அமேசானுடைய ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் எங்கே இருந்தனாலும் அமேசானுடைய லைவ் ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஆப் வழியாக இனிமேல் வாட்ச் பண்ணலாம். வாட்ஸ்அப் அவங்களுடைய யூசர்ஸ்க்காக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அடுத்ததாக இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பட்டன். இது வாட்ஸ்அப் உடைய பிஸ்னஸ் ஆப்பில் வந்து இந்த புது ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பிங் பட்டன் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வாட்ஸ்அப்பே வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி மாற்றுறது. இந்த ஷாப்பிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்டலாக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ வந்து கார்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணி அங்கேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வாட்ஸ்அப் ஆப்லேருந்து வெளியே போக தேவையில்லை. ஸோ எக்ஸாக்டாக ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஏற்கனவே இருந்த வாய்ஸ் கால் பட்டனை தான் ரீப்ளேஸ் பண்ணி வந்து இவங்க ஷாப்பிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ புதுசாக ஷாப்பிங் பட்டன் இந்த ஃபீச்சரும் வந்து வாட்ஸ்அப் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேனலிஸ் வந்து யூஎஸ் உடைய Q3 2020ல் லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுடைய ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வந்து சர்ப்ரைசிங்காக சாம்சங் தான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருக்குது. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய யூஎஸில் சேலாக இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ளாக்ஷிப் அண்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஆவரேஜாக வந்து சேல் ஆனது தான் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆப்பிள் தான் வந்து யூஎஸில் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஆப்பிள் செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iPhone 12 உடைய டிலே லான்ச் அப்படிங்கிற மாதிரியும் வருது. பட் இந்த வாட்டி அதாவது Q3 2020ல் உங்களுக்கு டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் சாம்சங் தான் இருக்காங்க யூஎஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் லிஸ்ட்டில். ஆனால் இந்த லிஸ்ட் கூடவே வந்து மோஸ்ட் ஷிப்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2020க்கான லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக வந்து iPhone 11 தான் வந்து மோஸ்ட் ஷிப்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது 2020ல் குளோபலாக. அதே செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன். சாம்சங் உடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து சாம்சங் உடைய A21s, A51, A11, A31 ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே வந்து தேர்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய ரெட்மி நோட் 9, அதுக்கப்புறம் ரெட்மி 10X 4G. ஸோ இதுவும் வந்து அந்த டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. மோஸ்ட் ஷிப்ட் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குளோபலாக வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது கேனலிஸ் உடைய அஃபிஷியல் ரிப்போர்ட். சாம்சங் உடைய M12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் லிஸ்ட்டாக இருந்தது. ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இதோட சில ரெண்டர் இமேஜஸும் பார்த்துருந்தோம். ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு குவாட் கேமரா ஸ்கொயராக வந்து அலைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் மாதிரி ரிவீலாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு டுவல் டோன் ஃபினிஷில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் ஹைலைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி, இது 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய M சீரீஸில் வந்து M51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 7000ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக M12 வந்து மேசிவ் பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் மற்ற ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஹைலைட்டிங்காக இவங்க கொடுக்குறாங்கன்னு. சாம்சங்குடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் January 14 அன்னைக்கு சாம்சங் Galaxy S21 லான்ச் ஆகும். ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இது குளோபலாக வந்து ஸ்னாப்டிராகன் 875, இந்தியாவில் அகைன் Exynos 2100 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஹைலைட் என்ன, நிறைய பிராண்ட்ஸ் 120 Hz கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் வந்து இந்த 120 Hz வந்து ஃபர்ஸ்ட் டைம் QHD டிஸ்பிளேல கொடுக்கறதா தெரியுது. QHD டிஸ்பிளேல வந்து 120 Hz அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கொடுத்ததில்லை. ஸோ சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டோட பேட்டரி பேக்கப் எப்படி கொடுக்குறாங்கன்னு. சாம்சங் உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோன் மாடல் நம்பரோட வந்து Geekbenchல லிஸ்ட்டாக இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SM-A52 6B. ஸோ இதோட மாடல் நம்பரே சொல்லுது இது சாம்சங் கேலக்ஸி A52ன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு Snapdragon 750Gல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே சாம்சங்குடைய A42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக இந்த சிப்செட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து A52லேயும் வந்து உங்களுக்கு சீப்பஸ்ட் 5G சிப்செட், அதாவது Snapdragon 750ல இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது 6GB ரேம் வேரியன்ட், இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி Geekbench லிஸ்டிங்கில் வந்து இதோட ஸ்கோர்ஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் சாம்சங்குடைய A52 வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸோடு இவங்க இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு. HMD குளோபல் நோக்கியா வந்து 2 ஹேண்ட்செட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் டெக் நியூஸில். இது ஒரு த்ரோ பேக் வெர்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ இதுக்கான ஒரு டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nokia 8000 4G அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்து இங்கே ரிவீல் ஆயிருக்கு. இது Snapdragon 210. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 2 மெகா பிக்சலுக்கு சிங்கிள் கேமராவோட இது 1500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனாக Nokia 8000 வந்து கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த போஸ்டரை பார்க்கும்போது. மோட்டோரோலா அவங்களுடைய Moto G Stylus உடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதுக்கான ஒரு இமேஜும் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க, Moto G Stylus 2021 அப்படின்னு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 675 அப்படிங்கிற மாதிரி சிப்செட் ரிவீல் இருக்குது. அகைன் உங்களுக்கு கேமரா ஏற்கனவே இருந்த மாதிரி குவாட் கேமராவாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோலில் உங்களுக்கு 16 மெகா பிக்சலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி 2021 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Huawei ரொம்பவே பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருந்தாலும் US பேனுக்கு அப்புறம் இந்த பிராண்டுடைய க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக ரொம்பவே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனால் இவங்க நிறைய லாஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுற வகையில் இவங்களுடைய பாப்புலரான சப் பிராண்ட் ஹானரை வந்து சேல் பண்ண போகிறதா ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நவம்பர் 20th அன்னைக்கு இவங்களுடைய சேல் அக்ரிமெண்ட் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. முதல்ல வந்து ஹானர் சப் பிராண்டை வந்து வாங்க போகிறது Xiaomi அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இப்போ Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைரக்ட் காம்படிட்டர் அப்படிங்கிறதுனால டிஜிட்டல் சைனா இவங்க கிட்ட தான் வந்து 1% ஆஃப் ஷேர் வந்து இவங்க சேல் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நவம்பர் 20th அன்னைக்கு தான் எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த சேல் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வந்து ஹானர் சப் பிராண்டுக்கையும் 2021ல் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ஹானர் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கும். ஜியோ வந்து ஒரு கேஷ்பேக் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜியோ மார்ட்டுக்கு ஜியோ UPI ஜியோ மார்ட் கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒருவேளை ஜியோ மார்ட்டில் வந்து 500 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஜியோ வேலட் வழியாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஜியோ அவங்களுடைய கேஷ்பேக் ஆஃபர் ஜியோ மார்ட்டில் வந்து உங்களுக்கு நவம்பர் 30th வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த கேஷ்பேக் ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. Realme X7 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் இந்தியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2021 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஏன்னா MediaTek டைமென்சிட்டியோட சிஇஓவே வந்து 2021 தான் இந்தியாவில் டைமென்சிட்டி சிப்செட்ஸ் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ Realme தரப்புலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. Realmeயோடைய X7 சீரிஸ் வந்து ரொம்பவே குவிக்காக நவம்பர் டிசம்பர் அதாவது 2020 இந்தியாவில் நம்ம கன்ஃபார்ம்டாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை 2020 இவங்க Realme X7 சீரிஸ் அது மட்டும் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் Realme X7 சீரிஸ் மட்டும் இல்லை நிறைய Realme ப்ராடக்ட்ஸ் உடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். Vivo V20S ரீசெண்டாக தான் இந்தியாவில் லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் Snapdragon 665ல கொடுத்துருந்தாங்க. பட் ப்ரைஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக 20,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு கலர் பிளாக் கலர், அதாவது கிராவிட்டி பிளாக் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த கலரில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து இன்னொரு கலர் வேரியன்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, Aquamarine green. இந்த கலர் வேரியண்ட்டில் வந்து இப்போ உங்களுக்கு Flipkart, Amazon ரெண்டுத்துலையுமே வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் கலர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விவோவுடைய V20 பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போ 2 கலர் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் இன்னொரு புது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன் மோர் திங் எஸ். இந்த ஈவெண்ட் என்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்தது. ஃபைனலாக இந்த ஈவெண்ட் வந்து என்னது அப்படின்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆப்பிளுடைய இந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புது சிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, M1 சிப். இது வந்து அவங்களுடைய மேக்ஸ் சீரீஸ்க்காக அவங்க லான்ச் பண்ண சிப். இந்த சிப் வந்து ரொம்பவே எஃபிஷியன்ட்டான சிப். இது வந்து 5 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். அது மட்டும் இல்லை இதோட GPU அண்ட் CPU பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்ததை விட உங்களுக்கு 3x பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு GPU அண்ட் CPU ரெண்டுமே வந்து ஆக்டோகாரில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்போட வந்து புது மேக்ஸ் சீரிஸுடைய ப்ரைஸஸ் அண்ட் எல்லாமே வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க.
இதில் ஃபர்ஸ்ட் இவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் மினி. இதோட ப்ரைஸ் வந்து $699. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருந்த அதே டிசைன் தான், பட் இதில் வந்து உங்களுக்கு புதுசாக M1 சிப் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து USB 4 அதுக்கப்புறம் தண்டர் போல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அவங்க அனௌன்ஸ் பண்ணது மேக் புக் ஏர். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $999. அதே எஜுகேஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா $100 கம்மி 899க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அகைன் M1 சிப்போட இதோட CPU எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3.5x வந்து அதிகமாக இருக்கும். அதே GPU எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 5x அதிகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அடுத்த ப்ராடக்ட் M1 சிப்போட இவங்க அனௌன்ஸ் பண்ணது மேக் புக் ப்ரோ. இதோட ப்ரைஸ் வந்து $1,299. அகைன் இது எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,199 அப்படின்னு ஒரு $100 ஆஃபர் சொல்லியிருந்தேன். இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு M1 சிப்போட இவங்க கொடுத்துருக்காங்க 20 hours பேட்டரி லைஃபோட. இதுலேயும் உங்களுக்கு தண்டர் போல்ட் 3 இருக்குது. ஆப்பிளுடைய ஒன் மோர் திங் ஈவெண்ட்டில் வந்து இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் அவங்களுடைய புது M1 சிப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட இந்தியன் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக் புக் ஏர் வந்து 92,900க்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். மேக் புக் ப்ரோ 13 inch அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,22,900க்கு ஸ்டார்ட் ஆகலாம். அதே மேக் மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 64,900 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இதுதான் ஆப்பிள் லான்ச் ஈவெண்ட்டில் நேற்று அவங்க அப்ராக்சிமேட்டாக 1 o'clock வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள். ஸோ பார்க்கலாம் இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் அண்ட் லான்ச் டேட் இந்தியாவில் வந்து எப்போ இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Q3 2020 மோஸ்ட் ஷிப்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட்டில் வந்து எது டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருந்ததுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Q3 2020 மோஸ்ட் ஷிப்ட் ஸ்மார்ட் ஃபோன் எது, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. பின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதிலுக்கு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கேஷவ் ராஜ். கங்க்ராச்சுலேஷன் கேஷவ். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.